சத்தியம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதை கொஞ்சம் கேளுங்கள். பிதாவை பார்த்து நான் கேட்க வேண்டும். முதலாவது, அவர் நல்ல பிதாவுங்க. ஆமென். அவர் நல்ல பிதா. நம்ம வீட்டுல இருக்கிற அப்பா மாதிரி அவர் கிடையாது. ஆமென். ஏன் ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம அப்பா கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது. என்னைக்காவது உங்க அப்பா கிட்ட போய் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நம்மளுடைய அம்மா கிட்ட தான் போயிருப்போம். ஒருவேளை ஸ்கூல் பிக்னிக்கு பையன் போனா என்ன பண்ணுவாங்க? பையன் வந்து யார்கிட்ட கேட்க மாட்டாங்க? அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசுவாங்க. அது பேசணும்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொண்டு போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. இவருடைய அனுபவத்தை இவர் சொல்லுகிறார். ஆனால் இதுதான் சத்தியம் என்று சொல்ல முடியுமா? ஒரு நாளும் நம்முடைய அனுபவம் கிறிஸ்துவின் சத்தியமாய் மாறிவிட முடியாது. ஆனால் இவர் சொல்லுகிறது உண்மையே இல்லை என்பதை அறிந்து கொள்ள. உங்களில் யார் உண்மையாகவே நான் தாயிடம் கேட்க மாட்டேன், தகப்பனிடத்தில் தான் கேட்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கண்டிப்பாக அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். சில தகப்பனிடத்தில் கேட்பார்கள், சில தாயிடம் கேட்பார்கள். ஒருவேளை தாய் இல்லாத பிள்ளைகள் யாரிடத்திலே கேட்க முடியும்? தகப்பனிடத்தில் தானே கேட்க முடியும். அப்படி என்றால் இது வேறுபட்ட கருத்து, இது சத்தியமல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி என்று. அப்படி என்றால் அவர் சொல்லுகிறது எல்லோருக்கும் ஒத்துப்போகும். அதுதான் சத்தியம்.